பில்லூர் டேம் கோவை நீலகிரி மாவட்ட எல்லைகளில் அமைந்துள்ள இந்த பில்லூர் நீர்த்தேக்க அணை மிகவும் எழில் சூழ்ந்த அழகான காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு நீர்த்தேக்க அணை. இந்த அணை கோவை மாவட்டம் காரமடையில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் உள்ளது. இந்த பில்லூர் நீர்த்தேக்கத்தில் 2 மின் உற்பத்தி ஜெனரேட்டர்கள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தியும் செய்யப்பட்டு வருகிறது. இதன் நீர்பிடிப்பு பகுதியாக நீலகிரியின் பகுதியும், கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மன்னார்காடு தாலுகா பகுதியும் இதன் நீர்பிடிப்பு பகுதிகளாகும். பில்லூர் அணை கட்டி முடிக்கப்பட்டு 58 ஆண்டுகளாகிறது. இதுநாள் வரை இந்த அணை தூர்வாரப்படாமல் இருந்து வருகிறது. இந்த அணையில் 57 அடிக்கு மேல் சேரும் சகதியமாக இருந்து வருகிறது. இதனால் இந்த அணையில் அதிகப்படியான நீரை தேக்கி வைக்க முடியாமல் போகிறது. எனவே அணையை தூர்வார வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. ஒரு வழியாக பில்லூர் அணையை தூர்வார அரசு முடிவு செய்துள்ளது. இந்த தூர்வாரும் பொறுப்பு கோவை மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பில்லூர் அணையில் தண்ணீர் வற்றிய பிறகு தூர் வாரலாம் என்றால் ஆண்டு முழுவதும் தண்ணீர் நிறைந்து காணப்படும் அணையாகும். தண்ணீர் வற்றிய பிறகு தூர்வாரும் பணி சாத்தியமில்லாத ஒன்று. அணையில் நீர் இருக்கும்போதே தூர்வாரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தூர்வார முடிவு செய்துள்ளது மின்வாரிய அமைப்பு. இந்த தூர்வாரும் பணிக்காக கடல் மற்றும் ஆற்று துவாரங்களில் தூர்வாரும் ட்ரெஜர் இயந்திரம் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த பில்லூர் அணையில் மட்டும் 2,60,00,000 கனமீட்டர் வண்டல் மண் இந்த அணையில் உள்ளது. இந்த அணையில் தூர்வாரப்படும் வண்டல் மண்களை தரைப்பகுதிக்கு கொண்டு செல்வதுதான் மிகப்பெரிய சவாலான விஷயம். பில்லூர் அணையின் தூர்வாரப்படும் வண்டல் மண் தண்ணீரோடு சேர்ந்து தூர்வாரப்பட்டு வண்டல் மண்களை மட்டும் தனியாக பிரித்தெடுக்கும் ஜியோ டியூப் முறை பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த முறையில் தூர்வாரப்படும் வண்டல் மண்கள் கரையில் கொண்டு வந்து டியூப் வழியாக தரையில் கொட்டப்படும். பில்லூர் அணையைச் சுற்றிலும் அரணாக மலைப்பகுதி இருப்பதால் வண்டல் மண்களை தரைப்பகுதிக்கு எடுத்து வர 52 லட்சம் லோடுகள் லாரிகளில் அடிக்கப்பட வேண்டும். பில்லூர் அணையிலிருந்து லாரிகள் தரைப்பகுதி வழியாக மேலும் கீழும் சென்று வர வண்டல் மண்களை எடுத்து வர வேண்டும். இத்தனை முறை வனப்பகுதிகளில் லாரிகள் சென்று வர வனத்துறை அனுமதி அளிக்குமா என்பது கேள்விக்குறிதான். 2,60 லட்சம் கனமீட்டர் வண்டல் மண்ணை அணைக்கு கீழே கொட்டுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அதனால் 25,000 கனமீட்டர் வண்டல் மணலை ஜியோ டியூப் தொழில்நுட்பத்தில் பெரிய பெரிய டியூப்புகளில் வண்டல் மண்கள் நிரப்பப்படும். இந்த டியூப்புகள் அணையின் கரையோரங்களில் வைக்கப்பட்டு அணையின் கரை பலப்படுத்தப்படும். அது அணையை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும். விரைவில் இந்த பில்லூர் அணையை தூர்வாரும் பணி தொடங்கப்பட உள்ளது.